ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாட்டுக்கோழி கிரேவி ஆயில் இல்லாமல் எப்படி செய்யலாம், அதாவது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். வெயிட் லாஸில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு குக்கரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் 1 கிலோ சிக்கன் நாட்டுக்கோழி சிக்கன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு தேவையான 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். ஒரு 3 தக்காளி பழம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதோட இஞ்சி பூண்டு விழுதும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீரி சேர்த்திக்கோங்க. ஒரு 3 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி இது நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம விசில் விட்டு எடுத்துக்க வேண்டியது தான். நான் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்த்தலை, அதுலேயே தண்ணி விட்டுருந்தது. சிம்மில் வச்சு நல்லா ஒரு 3 விசில் விட்டு எடுத்துட்டேன். அதுலேயே நல்லா வாட்டர் உங்களுக்கு வந்திருந்தது. இப்போ நான் க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் வச்சிடுறேன். ஸோ ஒரு 3 விசில் விட்டு எடுத்தேன். நல்லாவே உங்களுக்கு வெந்து வந்துருச்சு. இப்போ பாருங்கள், சூப்பராக அதுலேயே எவ்வளோ தண்ணி விட்டுருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். ஸோ அவ்வளோதான், இது வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். நான் ஒரு கடாயெல்லாம் மாற்றிக்கிறேன். ஸோ அதை அப்படியே கொட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஆயில் இல்லாமல் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் பார்த்திங்க அப்படின்னா மல்லித்தூள், 1 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா மிளகாய் தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் கறி மசால் தூள், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சீரகத்தூளும் மிளகுத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா திருப்பி விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான வெயிட் லாஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு.